வணக்கம். இன்றைக்கி காலையிலே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இந்த சார்ட்டை நம்ம போட்டிருந்தோம். மூவிங் ஆவரேஜ் 50, மூவிங் ஆவரேஜ் 100, மூவிங் ஆவரேஜ் 200. இந்த மூணுத்தையும் நிஃப்டி 50 எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம காலையிலே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் இன்றைக்கி ஏதாவது புல் பேக் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் புல் பேக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுதான் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நாம் சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் ஆவரேஜ் மூவிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது, அக்யூரசி இருக்காது, ரொம்பவும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ நிறைய பேர் இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பில்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய டைம் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபால்ஸ் சிக்னல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் எக்காரணத்தை கொண்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு அனாலிசிஸ் பர்பஸ் மட்டும்தான் நான் இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ட்ரேடிங் பர்பஸ்க்கு எக்காரணத்தை கொண்டு நான் இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரைஸ் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு நாம் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ அக்யூரசி கொடுக்காது. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் உங்களுக்கு அக்யூரசி கொடுக்காது. இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு ப்ளூ லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50. ஸோ சிம்பிளி மூவிங் ஆவரேஜ் 50ல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 4th டைம் இந்த மூவிங் ஆவரேஜ் உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது இந்த சின்ன லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 மூவிங் ஆவரேஜ். இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி நேற்று அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே இறங்கிட்டாங்க. நல்லா பயங்கரமாக கீழே இறங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 மூவிங் ஆவரேஜ்கிட்ட ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி அங்கே தான் ஓப்பனே ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டு ஸோ இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டாங்க, அப்போ கன்ஃபார்மாக நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும், நாம் லாங் போகலாம் அப்படின்ட்டு போவீங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி மூவ் ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்ஃபார்மாக மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் நினச்சது படி மார்க்கெட் மூவ் ஆகாது. வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் என்ன நினைப்பீங்க, 1 2 3 4 5 6 7 8 10 அப்படின்னு சொல்லி போகும்னு அப்படி நினைப்பீங்க. அப்படி மார்க்கெட் மூவ் ஆகாது. 1 -10 2 -5 3 -1 அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் போகும், மைனஸில் போகும், அப்படி மாற்றி மாற்றி போகும். ஸோ அப்படி போகும்போது இது மாதிரி இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்ட்ராடேயில் உள்ளே போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில இண்டிகேட்டர்ஸ் இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இது ஒரிஜினலாக கரெக்டான சிக்னல் தான், இல்லை இது சிக்னல் கிடையாது அப்படின்ட்டு ஒமிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நாம் சில இண்டிகேட்டர்ஸை இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா
இன்ட்ராடேல இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி நமக்கு வந்து நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் இன்னும் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூஸ் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேவரபுளாக வந்து இல்லை மார்க்கெட்டுக்கெல்லாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சொன்னது தான், யூரோப் அண்ட் யூஎஸோட ட்ரேட் ப்ளஸ் வந்து கிரீன்லாந்தை வந்து பேஸ் பண்ணி வர்ற இஷ்யூஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ட்ரிகரிங் விஷயமாக தான் வந்து மாறிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து சால்வ் ஆகிற மாதிரி வந்து தெரியல. ஸோ 2 விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு சேஃபான விஷயமாக மாறி, அதாவது அமெரிக்கா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணி கிரீன்லாந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கலாம். அப்படி அல்லது ஏற்கனவே கிரீன்லாந்தில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மிலிட்ரி பேஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு போர் வந்து கூட கிரீன்லாந்து வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் கொடுத்து கிரீன்லாண்டை வந்து அமெரிக்கா வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு போர் மூலிமா வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்க்கெட் அதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஆனால் அந்த 2 விஷயத்துக்கும் அந்த வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ ட்ரேட் எடுக்கும்போது இன்ட்ராடேயில் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு வந்து ஒரு ட்ரேடை இன்றைக்கி வந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து க்ளோஸ் வந்து பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு அதை வந்து நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது, இன்னும் அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போகாதீங்க. அல்லது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து ஹோல்டு வந்து பண்ணலாம். இல்லையா, கௌரவமாக இன்ட்ராடே ட்ரேட் மட்டும் வந்து எடுங்க. மற்றபடிக்கு வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகும், திடீர்னு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பனிங் பேனிக்கில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. அப்போ தேவையில்லாமல் ஒரு லாஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கௌரவமாக இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலைக்குள்ளே நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு பார்க்கணும். 3:30 மணிக்குள்ளே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். நைட் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் நமக்கு வந்து ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் வரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வேண்டிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா நாம் வந்து இன்ட்ராடே ட்ரேட் வந்து பண்ணலை அப்படின்னு அர்த்தம். லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம நம்பருக்கு வந்து பரிசு விழணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மென்டாலிட்டி நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போது நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,500 ஒரு 25,000 இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ஒரு ப்ளூ லைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனை வந்து அப்படியே வந்து பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து மவுஸ் வந்து ஷேக் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ஏரியா வந்து பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளஸ்டர் மாதிரி வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ரியாக்ஷன் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. உடனே கிடைக்கலாம், அல்லது வந்து ஒரு நாள், அதாவது ஒரு வாரம், ஒரு 2 வாரம் அப்படின்னு அப்படியே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. பெருசாக வந்து கால்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க, மாட்டிக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்கிறே வந்து ஏரியா. இன்கேஸ் இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன நடக்கலாம், இங்கேருந்து அகெயின் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிமாண்டிங் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒரு 24,600 ஒரு 24,400 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்டிங் ஜோன் வந்து இருக்குது. ஸோ அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மெல்ல மெல்ல வந்து நகரலாம். ஸோ உடனே வந்து 2-3 நாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போயிடாதீங்க. அது எல்லா நாளையும் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு புல் பேக் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு 25,700 25,800 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இன்பிட்வீன் கேப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 25,400 கிட்ட வந்து சின்னதாக ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை உடைக்கும் போது கன்ஃபார்மாக வந்து 25,800 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் மாதிரி வந்து இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வரும் நாட்களில் நமக்கு வந்து
ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே கூட இந்த விஷயங்கள் வந்து நடக்கலாம். அல்லது ஒரு 1 வீக் ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போயிட்டு கூட அப்புறம் கூட இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் டைமிங் வந்து சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம கையில் வந்து இருக்காது. அதனால் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இந்த சேனல் படி இப்போதைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து கரெக்டாக இந்த சேனலில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சேனல் சப்போர்ட் வந்து எடுத்ததுனால மேபி அடுத்த மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து இருக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் நமக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 25,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். செகண்ட் ரெசன்ஸ் நமக்கு வந்து ஒரு 25,800 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த ரெசன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகரும். ஸோ நல்லா வந்து பார்த்துக்குங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அல்லது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அகெயின் ஒரு 26,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு இப்படி வந்து போச்சு அப்படின்னா இப்படிலாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதர்வைஸ் இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு 24,400 நோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்து வச்சுக்கிங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து சார்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து மார்க்கெட்டை எதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்தது ஒரு 800 பாயிண்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த லோவில் இருந்து ஒரு 670 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு ஓவராலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் இந்த இடத்துல வந்து இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 670 வந்துருச்சு. ஒரு 700 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இனிமேல் பயங்கரமாக நம்ம வந்து வெயிட் பண்ண வந்து கூடாது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுறதுனால போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து இருந்துடணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதா அல்லது ஏதாவது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து இருக்காதீங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரெடியாக வந்து இருக்கணும். பிகர் டைம் ஃப்ரேமில் நெகட்டிவாகவே வந்து இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் திடீர்னு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகும். ஸோ அப்போ அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தயாராக வந்து இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 25,300 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸாக வந்து இன்ட்ராடே ட்ரேடில் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியர்பை நமக்கு வந்து ஒரு 25,100 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,900. இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசன்ஸாக வந்து 15 மினிட்ஸில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. இன்னும் அந்தளவுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கரெக்டான ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து வரலை. இருந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை நோக்கி தான் வந்து நிஃப்டி 50 ஒரு 50 மினிட் சார்ட்டில் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அதனால் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு 2-3 நாளாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதை வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாலடைலான ஒரு மூவ் தான். ஸோ நிஃப்டி 50 வந்து கிடையாது, எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு வாலடைலான ஒரு மூவ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 935, 940, 50 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒன்றுமே வந்து நடக்கலை. அப்படியே அமைதியாக இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து ஒரு 950லேருந்து அடித்து தும்சம் வந்து பண்ணது தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10:55 ஒரு 11 மணிக்குமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து சடனாக சரன்னு மேலே வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு நியர்பை ஒரு 24,950லேருந்து ஒரு 25,300. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 350 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் பக்கம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வடிவேல் காமெடி படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தென்னை மரத்தில் ஒரு குத்து ஏணியில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி
டவுன் சைடில் வந்து பயங்கரமான ஒரு ட்ரேட் வந்து காலையிலேயே மாட்டுச்சு. அதே மாதிரி வந்து அப் சைட்லேயும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் நமக்கு வந்து ஒரு இது ட்ரேட் வந்து மாட்டுச்சு. ஸோ 2 ட்ரேட் அம்சமாக நமக்கு வந்து மாட்டியிருக்கும். கரெக்டாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 25,300 கிட்ட நம்ம வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. அது மட்டும் அதாவது இது ஏற்கனவே வந்து ஓப்பனிங் ஹை வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,200 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,50 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,900 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,300 வரைக்கும் மினிமம் வந்து ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டே தான். ஸோ ஓப்பனிங் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து காமிச்சாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலை பார்த்துட்டு வந்து எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஸோ ஒரு 9:30 10:30 வரைக்கும் ஒரு 10 அந்த ரேஞ்செலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 59,200 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உடச்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ 59,200 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 58,300 9,000 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அகெயின் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 58,300லேருந்து இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,800 பாயிண்ட் இந்த மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட விட்டுலாம் கூட 1,800 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிருக்கு. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்ச் பண்ணாலே வந்து போதும். ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்ட்டும் நம்மளால் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவசியம் வந்து கிடையாது. சின்ன ஒரு ரேஞ்சஸ் நமக்கு கிடைச்சா கூட நமக்கு வந்து போதும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 59,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ 58,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 58,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 82,000 வந்து உடச்சதுலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 81,200 வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அகெயின் புல் பேக் வந்து வருது. எக்ஸாக்ட்லி 82,400 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 82,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,600 வந்து இருக்கலாம். 81,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 81,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டே. ஒரு 13,350லேருந்து 13,350 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 250 பாயிண்ட் மேலே ஏறி மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் மிட் கேப் நிஃப்டிலையும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,200 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,50 வந்து இருக்கலாம். 13,50 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,000 12,950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,300 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.